வந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிறது நம்ம இங்க வந்து இப்போதைக்கு நம்ம என்ன சொல்றோம், சைனால இருந்து வந்ததால சைனீஸ் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்றோம். ஆனாலுமே இத வந்து ஆரம்பத்துல தொகுத்து எடுத்து கொடுத்து பண்ணது அப்படின்னு சொல்லும் போது யாருன்னா நம்ம முன்னாடி கிளாஸ்லயும் பார்த்திருக்கோம். நம்மளோட பழனிமலை முருகனை உருவாக்கின நம்மளோட போகர் ஐயா மட்டும்தான். அவர்தான் இந்த கலையை வந்து உலகுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கலை வந்து இந்தியால இருந்து அங்க சைனாக்கு போய் அங்க இருந்த சீனர்கள் வந்து இத ஒரு அழகான அதுக்கான ஒரு வடிவத்தை கொடுத்து உருவத்தை கொடுத்து இப்படிதான் நம்ம படிக்கணும், இதுல இதெல்லாம் இருக்கு, இந்த விஷயத்த நம்ம இப்படி எல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுத்து ஒரு அழகான பாடமா ஒரு மருத்துவ முறையா நமக்கு கொடுத்தது அப்படின்னா அது சைனாக்காரங்க, சைனீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து இதுக்கு வந்து சைனீஸ் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு பேருமே இருக்கு. சைனால வந்து இது ஒரு 5000 இருந்து 7000 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஆனா 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட போகர் ஐயா வந்து இத கொடுத்திருக்கிறாரு. அண்ட் நம்ம வந்து இத அக்குபஞ்சருங்கிற பேர்ல பண்ணாம நம்ம முன்னோர்கள் வந்து இத வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து இத நம்ம பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்கோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஒரு மெல்லிய ஊசி கொண்டு உடம்புல ஒரு இயக்கத்தை கொடுத்து நம்ம வந்து ஒரு நோயையோ ஒரு தொந்தரவையோ அது சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனையோ நம்ம வந்து சரி செய்யறோம் அப்படிங்கிறது ஒரு அழுத்தம். இப்ப வர்மக்கலை அப்படிங்கிறது ஊசி இல்லாம நம்மளோட விரல்களாலேயோ ஒரு பொருள்களாலேயோ வச்சு அழுத்தம் கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா வர்மக்கலை அப்படிங்கிறது? அருள் சாருக்கு கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். வர்மக்கலை தெரியும் மேம். இந்தியன் படம் பார்க்காமல இருந்திருக்க போறாங்க, எல்லாருக்கும் தெரியும். இல்ல இப்பவுமே வந்து அது சில காலங்களா ஃபேமஸ் ஆயிக்கிட்டு தான் இருக்கு. கரெக்டா பண்றவங்க யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியல. இல்ல இருக்காங்கம்மா, இன்னமும் வந்து கேரளா சைடு வந்து வர்மம் அப்படிங்கிறது வந்து சும்மா அந்த அழுத்தம் மட்டும் இல்ல, அது சார்ந்த நிறைய விஷயங்களை கலந்த ஒரு கலையா அவங்க வந்து வச்சிருக்காங்க. அதாவது கத்திய உபயோகப்படுத்தி ஒரு சண்டை போடுறதோ ஒரு தற்காப்பு அதாவது இதை வந்து தற்காப்பு கலையாவும் அவங்க மருத்துவமா மட்டும் பார்க்காம தற்காப்பு கலையாவும் அவங்க வச்சிருக்காங்க. இன்னமும் சிலர் இடத்துல வந்து பாரம்பரியமா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வேற பெயர்கள்ல வேற இதுல வந்ததால இவங்களுக்கான அங்கீகாரம்ங்கிறது முறையா கிடைக்கல. பட் கவர்மெண்ட் வந்து அதையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு மாடர்ன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது வர்மம்ங்கிற பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியலனாலும் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது. அது என்னமோ உண்மைதான். அந்த இன்னும் சொல்ல போனா எந்த பொருளுக்கெல்லாம் விளம்பரம் நிறைய இருக்கோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற ஆங்கிள் கூட யோசிக்கலாம் நம்ம. ஓகே, அது பரவாயில்ல. இதை தாண்டி இதே அக்குபஞ்சரை வந்து நம்மளோட திரும்ப திரும்ப நாங்க வந்து இந்த வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். பாரம்பரியம், நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் பழைய காலம், இதைதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், நமக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சரி பண்றது, இல்ல போயிட்டு மத்தவங்களை நம்பி 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 நம்மளால வந்து செஞ்சுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த ஒரு நிலையில தான் இதை நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது எதுவுமே நம்ம வெளியே தேடவே வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ள நமக்குள்ளேயே இருக்கு, நம்ம பழக்கத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கறதுதான் வந்து நாங்க இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கோம். அதாவது நம்மளுக்கு வந்து குழந்தையிலேருந்தே வந்து குழந்தை பிறந்த உடனே மொட்டை அடிச்சிருவாங்க. அதாவது ஒரு 3 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள மொட்டை அடிக்கிறதுங்கிறது ஒரு சடங்காவே வச்சிருக்காங்க. காது குத்துவாங்க, ஒரு சர்டன் ஏஜ்ல வந்து மூக்கு குத்துவாங்க. பண்டைய காலங்கள்ல இன்னைக்குதான் வந்து பொண்ணுங்க தான் ஸ்டைலா கம்மல் போடுறது, இதை போடுறது, இன்னும் நிறைய பொண்ணுங்க காதும் குத்துறது இல்ல, ஒற்றை பட்டனை கம்பளை வச்சுட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி பண்றாங்க. பட் இந்த மாதிரி நகைகள் போடுறதுலயும் கூட ஒரு மருத்துவம் இருந்தது அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. ஆக்சுவலி அதையும் நம்ம பெரியோர்கள் வந்து ஒரு மருத்துவமா தான் வச்சிருந்தாங்க. இப்ப கழுத்துல வந்து ஒரு இன்னைக்கு வந்து பொண்ணுங்க மட்டும்தான் பெரிய பெரிய செயின் போடுறாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் நகை ஸ்டாண்டாவே நம்ம இதுல இப்ப ரீசெண்டா வர்றவங்களும் நமக்கு தெரியும், பார்த்திருப்போம் டிவியில. பட் பொதுவா ஆண்கள் அப்படிங்கும் போது அவங்க நிறைய நகை அணிய மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல அவங்களோட வாழ்வியலுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட நகைகளும் இருந்திருக்கு. அது தங்கத்துலன்னு இல்ல, எதுல வேணா போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப கழுத்துல ஒரு நகை அணியறோம் அப்படின்னா பின் கழுத்துல அந்த நகை வந்து ஒரு
ப்ரெஷரை கொடுக்கும், ஒரு அழுத்தம் கொடுக்கும், ஒரு ப்ரெஷரை அங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட அந்த கழுத்து எலும்பு, அதாவது கழுத்தெலும்பும் நம்மளோட முதுகெலும்பும் சேர்ற இடத்துல ஒரு முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளி இருக்கு. இப்ப நம்ம படிக்கிறதால அங்க ஒரு புள்ளி இருக்கு, அதுக்கு பேர் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா அன்னைக்கு அது தெரியாமலே, ஆனா அந்த இடத்துல அதே இடத்துல நீங்க வர்மம் படிச்சவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அக்குபஞ்சர் புள்ளிகளுக்கும் வர்ம புள்ளிகளுக்கும் சில பேரு மட்டும்தான் மாறுபடலாம். பட் எல்லா இடத்துலயும் ஒரு புள்ளிக்கும் ஒரு விஷயமும் வச்சிருப்பாங்க. இந்த புள்ளி வந்து இந்த விஷயத்த செய்யக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் இப்ப இந்த நம்ம கழுத்துல போடுற அந்த நகை, அந்த வெயிட் அப்படிங்கறது என்ன பண்ணும்னா அந்த பின்பக்கத்துல இருக்கிற புள்ளிய உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ சில வியாதிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கும். அதாவது கழுத்தை சுத்தி உங்களுக்கு ரெட் கலர்ல அந்த அம்மை, அந்த ஒரு அலர்ஜி மாதிரி ஒரு விஷயம் வரும். அந்த அம்மை நோய்க்கு வந்து உங்களுக்கு வந்து பொண்ணுக்கு வீங்கின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க நகைய போட்டு விடுவாங்க. போட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது சரியாயிடும். இதை நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். நீங்க நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா அந்த பார்த்ததோட விளக்கத்தை இன்னைக்கு நான் படிச்ச படிப்பு, இன்னைக்கு நான் இங்க கத்துக்கிட்ட பாடம் எனக்கு உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல தோணுது. இப்ப கழுத்தை சுத்தி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம தைராய்டு கிளாண்ட சுத்தி ஒரு விஷயம் நடக்கிறது. உஷ்ணம் எங்க அந்த இடத்துல உஷ்ணத்துல ஒரு இம்பேலன்ஸ் வருது, அதிகமா வருது, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம ஸ்கின் வந்து அந்த தொந்தரவை வெளியே காட்டுது. ஒரு நகைங்கிற ஒரு விஷயம், இத வந்து நீங்க நகைன்னா ஒரு மெட்டல் எலிமெண்டாவும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நம்மளோட மருத்துவ முறைப்படி வந்து இத வந்து நீங்க புளிப்பு சுவையாவும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது புளிப்பு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உஷ்ணம் குறையுங்கிறது ஒரு ஃபார்முலா. கண்டிப்பா நம்ம கிளாஸஸ்ல வந்து அடுத்து நீங்க அந்த ஃபார்முலாஸும் படிப்பீங்க. பட் இப்ப என்னால அதுக்கான விளக்கத்தை இப்படிதான் கொடுக்க முடியுது. அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மையை அந்த நகை வந்து கொடுத்திருக்கு. இதே மாதிரி நம்ம காது முழுக்கவுமே நம்ம உடம்போட ஒரு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல என்னென்ன பார்ட் இருக்கோ அதை அப்படியே அந்த காதுக்குள்ளயும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் போதோ ஒரு பிரஷரோ ஒரு ஊசி வச்சு நீங்க தூண்டி விடும் போதோ உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு, தொந்தரவுகளுக்கான நல்ல தீர்வை வந்து அந்த விஷயம் கொடுக்கறது. அத வந்து நம்ம பெரியவங்க வந்து சொல்லாமையே வந்து அதுக்கு காதுக்கு பெரிய கம்மல் போட்டு அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து இழுக்கும் போது அது நம்ம மூளைய நல்லா சரி பண்ணுது. அதே விஷயத்த நீங்க காதை இழுக்கிறேன்னு சொல்லும் போது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா நம்ம பிள்ளையாரும் நம்ம போடுற தோப்புக்கரணம் ஞாபகம் வரும். கேக்குதுங்களா? யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. பெர்ஃபெக்ட். கேக்குது மேம், கேட்டுட்டு இருக்கேன் மேம். ஓகே. இதுல வந்து அக்குபஞ்சர் ஹிஸ்டரிய தாண்டி நம்ம என்னென்ன வச்சிருக்கோங்கிறத ஒரு விளக்கம் கொடுக்கும்போது உங்களால அடுத்தடுத்து நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சைனால எப்படி அக்குபஞ்சர் வந்துச்சுங்கிறத ஹிஸ்டரியா நம்ம படிச்சுக்கலாம். இந்த டாபிக் கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே. இப்ப காதுல நம்ம போடுறதுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து கொலுசு போடுற பழக்கம் இருக்கு. இதே ஆண்களை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தண்டை அப்படின்ற ஒரு விஷயம் போடுவாங்க. அது நல்லா திக்கா ஹெவியா இருக்கும். பெண்கள் வந்து கொலுசுங்கிறத போடுவாங்க. கொலுசு மட்டும் இல்ல, கூடவே ஒரு 2-3 அணிகலன்கள் பேரு. அந்த ஃபேஷன் தெரிஞ்சவங்களுக்கு அந்த காலத்துல ஃபேஷன், இப்ப நம்ம எல்லாம் ஃபேஷன் சொல்றோம். பட் அந்த காலத்துல பெண்கள் வந்து கொலுசு மட்டும் போட மாட்டாங்க. இப்ப கண்ணகியே வந்து சிலம்பு போட்டிருந்தாங்க. அந்த ஒரு கண்ட மாதிரிதான் இருக்கும் அதுவுமே. சோ அது எல்லாமே என்ன பண்ணுது, அப்ப எனக்கு வந்து ஏன் போடுறாங்கன்னு தெரியாதுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கால் ஆங்கிள சுத்தி நம்ம உடம்புக்கான பல முக்கிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனான புள்ளிகள் வந்து அங்க இருக்கு. நம்மளோட நம்ம படிக்கும் போது நீங்க படிப்பீங்க எந்த புள்ளி எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, எந்த புள்ளிக்கு என்ன வேலைன்னு நீங்க படிப்பீங்க. அந்த புள்ளி வந்து எந்த ஒரு தொந்தரவுக்கு தீர்வு கொடுக்குதுன்னு நீங்க படிப்பீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப எனக்கு சொல்ல தெரிஞ்சது என்னன்னா அந்த மாதிரி ஒரு அணிகலன்களுக்கும் ஒரு காரணம் சொல்லி இருக்காங்க. ஆனா அத வந்து இவங்க அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயமா சொல்லாம இது நம்ம சம்பிரதாயம், பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம நெத்தி சுட்டி வைக்கிறோம். நெத்தி சுட்டி வைக்கும் போது உங்களுக்கு வந்து உச்சித்தலையிலிருந்து அது ஒரு அழுத்தத்தை கொடுத்து முன்மண்டையில வந்து நிக்கும். அங்க உச்சித்தலையில DU20 அப்படிங்கிற ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. அங்க நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க நம்மளோட உடம்புல இருக்கிற அத்தனை சக்கரங்களும் பலப்படும்.
இப்ப நீங்க அந்த நெத்தி சுட்டிய வச்சுட்டு அதுக்கு கீழே திலகம் வைக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற ஆக்ஞா சக்ரா பலப்படும். அந்த இடத்துல நமக்கு தெரியாமையே ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். இப்ப கைகள்ல வந்து வளையல் நீங்க பாத்தீங்கன்னா கை வளையல் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தாண்டி போகாதுங்க. அந்த வளையல்கள் வந்து உங்களுக்கு முழுசா போட்டிருப்பாங்க, கை நிறைய போட்டிருப்பாங்க. அப்ப வந்து நமக்கு அது ஒரு அழகான அணிகலனா மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது நம்மளோட வாந்தி, தலை சுத்தல், இதயம் சம்பந்தப்பட்டது, இன்னும் சொல்ல போனா பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான பயம், படபடப்பு, இந்த மாதிரி பல தொந்தரவுகளுக்கு சரி செய்யக்கூடிய புள்ளிகள் வந்து அந்த இடத்துல முன்பக்கமும் பின்பக்கமும், அதாவது நம்ம மணிக்கட்டை சுத்தியே இருக்குங்க. நம்ம வேற எங்கேயுமே சிகிச்சை கொடுக்க வேண்டாம். அந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுத்தாலே அங்க வந்து உங்களுக்கு சரியாயிடும். இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வளைகாப்பு பண்ணுவாங்க. அப்ப வந்து சாதாரணமா போடுற வளையலை விட நிறைய அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப்பே கொடுக்காம போடுவாங்க. ஏன் அப்படின்னு அப்ப நமக்கு தெரியாது. இப்ப யோசிக்கும் போது காலையில சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் பேசணும் இல்லையா, அந்த வைப்ரேஷன், குட் வைப்ஸ் அப்படின்னு அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது அந்த கண்ணாடி வளையல்கள் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. இல்ல கரெக்ட். அந்த கண்ணாடி வளையலோட சவுண்ட்ல தான் வந்து குழந்தைக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு. அதாவது என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா தான் குழந்தை வந்து ஒரு முழு உருவமாக வரும். அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு உறுப்பாகத்தான் வளரும். 6 மாசம் கழிச்சு 7வது மாசத்துல இருந்து 9வது மாசத்துக்குள்ள அவங்கவங்க பழக்கப்படி போடுவாங்க. அந்த டைம்ல தான் குழந்தை வந்து வெளி உலகத்தை அந்த தாய் மூலமா அந்த தாயை சுத்தி நடக்கிற அந்த சப்தத்தை வந்து கவனிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த வளையல் சப்தம் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கான ஒரு சவுண்டா நம்ம யோசிக்கலாம். 2வது ஆங்கிளா என்ன யோசிப்போம்னா, அந்த சப்தத்தை வச்சு அந்த பெண்மணி எங்க இருக்காங்க. இப்போ நான் வெளியே எங்கேயோ நடந்து வரேன், இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு அவங்க யோசிக்கும் போது அந்த சத்தத்தை வச்சு கூட இருக்கிறவங்க, ஓ அந்த பொண்ணு வளையல் சத்தம் இல்ல, எங்க போனாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சா பார்க்கலாம், அது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு காரணமா இருக்கு. ஓகேங்களா? இத தாண்டி இப்ப நம்ம எப்படி சொல்றோம், இந்த 2 விஷயத்த சொல்றோம். இதை தாண்டி என்ன இருக்கும்னா 6 மாசம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் ஒரு விதமான பயம், படபடப்பு கூட வரும். அதாவது அந்த அதுவும் முதல் பிரசவம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். தெரியாதவங்களுக்கு ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். அதாவது அவங்களுக்கு வந்து தன்னோட வாழ்க்கையே இந்த பிரசவத்தோட முடிஞ்சிருங்கிற அளவுக்கு கூட அவங்களோட மனநிலை வந்து ஒரு விதமான பயம், பதற்றத்தோட இருப்பாங்க. அந்த பதற்றத்தை தணிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம மணிக்கட்டு ரேகையில இருக்கிற புள்ளிகள்ல இருக்கு. P6 அப்படிங்கிற ஒரு புள்ளி பதற்றத்தை தணிக்கும். அதே மாதிரி நம்ம மேல வாட்ச் கட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ட்ரிபிள் வார்மர்ல சில புள்ளிகள் இருக்கு. இந்த புள்ளிகள் எல்லாம் சேர்த்து நீங்க அழுத்தம் கொடுக்கும் போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நம்மளோட இருதயம், பெரிகார்டியம் இது சார்ந்த எல்லா மெரிடியனும் நம்ம கைகள்ல தான் பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது அந்த இடங்கள்ல நீங்க அழுத்தம் கொடுக்கும் போது அந்த படபடப்பு குறைஞ்சி அவங்க மனநிலை ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மைக்கும் ஒரு என்ன சொல்றது, மனநிலை ஒரு சமநிலைக்கு வர்ற வாய்ப்பாகவும் நான் எடுத்துக்க. இது வந்து இந்த விளக்கம் வந்து எனக்கு இங்க படிச்சதால, இந்த விஷயத்த நம்ம படிச்சதால இதை நான் அடிஷ்னலா கொடுக்குறேன். இதையும் ஒரு காரணமா அவங்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லம்பாடி அப்படிங்கிற ஒரு குரூப் இருப்பாங்க. அதாவது ஒரு பிரிவு பெண்கள் இருப்பாங்க. அவங்க வந்து கர்நாடகாலையும், மகாராஷ்டிராலையும், ராஜஸ்தான்லயும் இருப்பாங்க, குஜராத்ல இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்குமே அவங்களோட அலங்காரத்துல பாத்தீங்கன்னா கை வளையல் வந்து முழுக்கவே இருக்கும். அவங்க அந்த முழு அலங்காரத்தோட தான் இருப்பாங்க. இப்ப நம்ம யோசிக்கும் போது ஃபர்தரா நம்ம நிதானமா யோசிச்சோம்னா அவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு, அவங்களோட சீதோஷ்ண நிலைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு உடைகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே ஒரு அக்குப்ரெஷர் தான், நம்மளோட படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இதை தாண்டி இப்ப நம்ம வந்து கோவில்கள்ல வேண்டுதலா அழகு குத்துறோம், முதுகுல தேர் இழுக்கிறோம், இதுவுமே ஒரு வகை அக்குபஞ்சர் சிகிச்சையை சார்ந்ததுதான். இதுலயுமே நம்ம ஆளுங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த காவடி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில பிரச்சனைகளுக்கு வேண்டிக்கிட்டு காவடி எடுப்பாங்க. காவடி நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 தோல்லையும் அந்த வெயிட்ட வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால அதை மேல எடுத்துட்டு போக முடியும். அப்படி நீங்க பண்ணும் போது உங்களோட அந்த முதுகு தண்டு வந்து நேராகும், சீரா உங்களுக்கு கரெக்டா வரும். அப்ப அங்கேயுமே வந்து ஒரு அக்குபஞ்சர் தான் இருக்கு. அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் இந்த சார்ந்த ஒரு மருத்துவம் அந்த இடத்துல இருந்திருக்கு.
இது இல்லாம சாதாரணமாவே நம்ம எல்லா ஊர்கள்லயும் கோயில்கள்ல இப்பதான் வந்து மார்பிள் தர போட்டிருக்காங்க. ஆனா பழைய காலத்துல நீங்க எந்த கோவில் நீங்க போய் பார்த்தாலும் ஒண்ணு நல்ல முள்ளெல்லாம் சரி பண்ண ஒரு மண் தரையாகவோ இல்லைன்னா பாறைகளை வந்து உங்களுக்கு பாதையா போட்டிருப்பாங்க. அந்த பாறையை வந்து நீங்க உடைச்சு பலகைகளா நீங்க போடும்போது எப்படி இருக்கும்னா, அது மேல நீங்க வந்து எந்த கோயிலுக்குள்ளயாவது நம்ம செருப்பு போட்டு நடக்கிறோமா? நடக்க கூடாது அப்படிங்கறது ஒரு பழக்கமா அதை வந்து நம்ம மனசுக்குள்ள இறைவன் மேல ஒரு நம்பிக்கையா பயமா வச்சாலும் அதுக்குள்ளயும் ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த பாறைகள் மேல நீங்க கால் வச்சு அந்த பலகைகள் மேல நீங்க கால் வச்சு வச்சு நடக்கும் போது உங்களை அறியாம உங்க கால்களுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை நடந்தது. இப்போ போயிட்டு நம்ம வந்து ஒரு செஷன் 1000 ரூபாய் கொடுத்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு வரோம். அதே விஷயத்த நம்ம பெரியவங்க சத்தம் போடாம ஒரு கோயிலுக்குள்ள முழுசா இன்னைக்கு நீங்க வந்து பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல நீங்க ஆரம்பிச்சு அந்த முழுசா நீங்க சுத்தி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்போ அந்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்களோட அந்த 1 மணி நேரத்துல வந்து நீங்க கட்டாயம் உங்க பாத சிகிச்சை வந்து 1/2 மணி நேரமாவது நீங்க அந்த பாத சிகிச்சையை உங்களுக்கு தெரியாமயே நீங்க செஞ்சிருப்பீங்க. அது உங்க ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டியா இருந்தது. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இது ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாங்க சொல்லியிருக்கோம். அண்ட் அடுத்தது வந்து இப்போ நம்ம படிக்க போறது இனிமே இதை வந்து சைனீஸ் அக்குபஞ்சராவே படிச்சுக்குவோம். நம்ம அந்த பேர்ல தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கிருந்து வந்ததால அதை வந்து நம்ம அவங்க நமக்கு தொகுத்து கொடுத்து பாதுகாத்து கொடுத்ததால அந்த மரியாதைக்காக நம்ம அதை சைனீஸ் அக்குபஞ்சர் அப்படிங்கிற பேர்லயே படிச்சிருவோம் அந்த வரலாறு. இப்ப அவங்க ஊர்ல எங்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. தெளிவா யாருக்குமே தெரியல. அண்ட் இதுக்கு 2-3 கதைகளும் அவங்க சொல்றாங்க. எப்படி அப்படின்னா இது நடந்ததா இல்லையான்னு தெரியாது. அவங்க ஹிஸ்டரியில சொல்லக்கூடிய கதைகளா தான் சொல்றாங்க. எப்படின்னா அந்த போர் நடக்கும்போது அந்த காலத்துல வந்து அம்புகள் மாதிரி வச்சு கூர்மையான ஆயுதங்கள் வச்சுதான் அவங்க போர் நடந்துகிட்டு இருந்தது. அப்படி நடக்கும்போது எதிராளியோட அம்பு பட்டு சில தொந்தரவுகள் சரியானது. அப்போ ஒரு கூர்மையான பொருளை வச்சு நம்ம தூண்டும் போது நமக்கு இந்த தொந்தரவு சரியாகுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கூர்மையான பொருட்களா அன்னைக்கு கிடைச்ச கற்கள் பயன்படுத்தி இருக்கலாம், எலும்புகளை பயன்படுத்தி இருக்கலாம், மரங்கள் பட்டைகள் அதோட ஸ்டெம்ஸ் மாதிரி விஷயங்களை வந்து கூர்மைப்படுத்தியும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எதுக்குமே வந்து நமக்கு இதுதான் முடிவுன்றலாம் தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூரோப்ல வந்துட்டு ஐஸ்மேன் ஓட்ஸி அப்படிங்கிற ஒரு ஐஸ்மேன், அதாவது பழமையான ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு உடல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த உடல்ல வந்துட்டு அக்குபஞ்சர் புள்ளி மாதிரியே ஓட்டைகள் இருந்ததாக சொல்றாங்க. அந்த புள்ளிகளையும் சோ அப்ப வந்து 5000 வருஷத்து அந்த ஓட்ஸிங்கிற அந்த ஐஸ்மேன் அந்த பொம்மை வந்து அந்த பழைய மனிதனோட உடல் கிடைச்சது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கறதால அப்போ இந்த அக்குபஞ்சர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கறதையும் ஒரு விஷயமா சொல்றாங்க. அடுத்தது இதுல வந்து நம்ம அக்குபஞ்சருக்கு வந்து எப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிலர் ஆதரிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து அது வேற விஷயங்கள் உள்ள வரும்போது அந்த பழைய விஷயங்கள் மறந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய நடந்ததுல இந்த மருத்துவத்தை வந்து முழுசா நமக்குன்னு கொடுத்து இது பண்ணாங்க அப்படிங்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான மன்னர் அப்படிங்கிறது வந்து ஹுவாங் டி அப்படிங்கிற ஒரு மன்னர். இவர் வந்து ஹன் அப்படிங்கிற HUN ஹன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வம்சத்துல இருந்து வந்தவங்க. சுமார் கிமு 305 இருந்து 204 இடைப்பட்ட காலத்துல அவர் வாழ்ந்ததா சொல்றாங்க. அவருக்கும் அவரோட அமைச்சரான சீபென் அப்படிங்கிறவருக்கும் நடந்த ஒரு உரையாடலை வந்து ஒரு புத்தகமா தொகுத்து விட்டுருக்காங்க. இன்னைக்கும் அந்த புத்தகத்தை தான் வந்து ஒரு முக்கியமான புத்தகமா வந்து சீன மருத்துவத்துல வச்சிருக்காங்க. அது இல்லாம அதுலதான் வந்து இதோட எப்படி தன்மைகள் இருக்கு, இந்த மருத்துவத்தை எப்படி பண்ணணும், இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாமே அதுல தொகுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் அந்த ஹுவாங் டி நெய்ஜிங் அப்படிங்கிறவரை வந்து மஞ்சள் பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவரை தான் வந்து சீன மருத்துவத்தோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க.
இந்த இந்த புக் வந்து ஹுவாங் டி நெய்ஜிங் அப்படிங்கிற இந்த புக் வந்து இங்கிலீஷ்ல இன்னர் கேனன் ஆஃப் எல்லோ எம்பரர் அப்படிங்கிற பேர்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, பல மொழிகள்ல வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சு சீன மருத்துவம் யாரெல்லாம் இந்த சீன மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புக்கையும் ஒரு முக்கியமான புக்கா இத வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா வந்து கண்டிப்பா பாத்துக்கிறாங்க. இந்த புக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மருத்துவம் எப்படி பண்றது, மனிதர்களோட உடலோட தன்மை எப்படி இருக்கு, அதாவது நம்ம அனாட்டமி, பிசியாலஜி, இயக்கம் அப்படிங்கிறது பிசியாலஜின்னு சொல்லுவோம், நோயறிதல் அப்படிங்கிறது பேத்தாலஜி, அதாவது எப்படி இருக்கு ஒரு விஷயமும் அதை எல்லாத்தையுமே தொகுத்து அந்த புக்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பழக்கமான டாவோயிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பத்தியும் இந்த புக்ல வந்து விளக்கம் இருக்கு. இந்த புக்கு வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. சூவன் அப்படிங்கிற ஒரு பகுதி பிரிச்சிருக்காங்க. அந்த சூவன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பகுதியில தான் வந்து உங்களுக்கு இந்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவங்கள் மற்றும் விதிகள் இருக்கு. அதாவது அந்த ஒரு மருத்துவம் நம்ம பாக்குறோம்னா, இப்ப நம்மளோட இதுல வந்து நம்ம பார்க்கும்போது வாத பித்த கபத்தை பேஸ் பண்ணி பார்ப்போம். அவங்க பார்க்கும்போது இன் யாங் அப்படிங்கிற ஒரு 2 முக்கியமான இதை வச்சு கான்செப்ட்ஸை வச்சுதான் அவங்க அதுல பண்றாங்க. அண்ட் எந்த மாதிரி அதுக்குன்னு சில ரூல்ஸ், அதாவது சில தத்துவங்களை அவங்க வச்சிருந்து அதன் மூலமா தான் இந்த மருத்துவத்தை பாக்குறாங்க. அந்த பேசிக் விஷயங்கள் எல்லாமே சூவன் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயும், செகண்ட் பார்ட்ல லிங்ஷு அப்படிங்கிற அந்த பார்ட்ல வந்து மனிதனோட உடல் அமைப்பை பத்தியும் உள்ளுறுப்புகள் பத்தியும் அவ எப்படி வந்து இயங்குது, அனாட்டமி, பிசியாலஜி அபவுட் ஹியூமன் பாடி, அண்ட் ஒரு நோய்னா அந்த இடத்துல நோயை நம்ம வந்து எப்படி டயக்னாஸ் பண்ணணும், எப்படி அதுக்கான சிகிச்சை கொடுக்கணும். இப்போ இந்த டயக்னாஸ் அண்ட் சிகிச்சை அப்படிங்கிற விஷயங்களை வந்து இந்த அக்குபஞ்சரோட முதல் புக்ல கொடுத்திருக்கிற அடிப்படை தத்துவங்கள் மற்றும் விதிகளை வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம். செகண்ட் புக்ல படிச்சிருக்கிற மனித உடலோட உறுப்புகளும் அவை இயங்கும் தன்மையையும், ஃபர்ஸ்ட் புக்ல படிச்ச அடிப்படை தத்துவங்கள் என்னென்ன இருக்கு, அதுக்கு என்ன காரணம், நம்ம எப்படி சரி பண்ணணுங்கிற விஷயத்தையும் கலந்து நம்ம வந்து மருத்துவம் கொடுக்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இந்த மருத்துவமானது ரொம்ப சிறந்து விளங்கிச்சு. அதுக்கப்புறம் வந்த சில சூழ்நிலைகளால அந்த மருத்துவத்துக்கான மகத்துவம் குறைஞ்சு அதுல வந்து அந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்றவங்க வந்து ரொம்ப கம்மியான ஆளுங்களா தான் இருந்தாங்க. அண்ட் அந்த டைம்ல தான் வந்து வெஸ்டர்ன் மெடிசன் அப்படிங்கிற விஷயமும் மேற்கத்திய மருத்துவமும் அந்த சீனாவோட அரசியல்ல இருந்த சில மாற்றங்களால இங்க இருந்த மருத்துவர்கள் வந்து சீனாவுல சர்வைவ் ஆக முடியாம பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போனாங்க. அப்படி போனவங்க எல்லாம் ஜப்பான், கொரியா அப்படிங்கிற மாதிரி சில இடங்களுக்கும் அங்க பக்கத்துல இருந்த நாடுகளுக்கும் போயிட்டு அங்க வந்து சிலர் வந்து இதே பேரோட செஞ்சாங்க, சிலரால வந்து அந்த ஊருக்குரிய பல மாற்றங்களோட சில பேர்களோட மருத்துவத்தை செஞ்சிருக்காங்க. அப்படி இப்ப நாங்க இங்க சைனீஸ் மெடிசன் படிக்கும் போது ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் TCM அப்படின்னு படிப்பாங்க. இதே ஜப்பான்ல இருந்து வந்த மருத்துவம் அப்படின்னா ஜப்பான், கொரியால வரும்போது நீங்க சுஜோக் அப்படின்ற ஒரு மருத்துவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கேல்ப் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சோ இது எல்லாமே இந்த மருத்துவத்தோட பேஸ் பண்ணி அவங்க வேற எந்த நாடுகளுக்கு போனாங்களோ அங்க இருந்து சில தன்மைகளை மாத்தி எடுத்துட்டு வந்த மருத்துவங்கள் தான். அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல வந்துட்டு இந்த சீன மருத்துவம் பிராக்டிஸ் பண்றது, அதாவது இந்த மருத்துவத்தை வந்து இவங்க பழகிறதோ இல்ல புழக்கத்துல வச்சிருக்கிறதோ வந்து ஒரு தப்பான விஷயமா கருதப்பட்டு தடையே செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா மாசேதுங் அப்படிங்கிறவரு சைனாவுக்கோட அரசியல் மாற்றம் வந்த பிறகு இந்த விஷயங்கள் எல்லாமே மறுபடியும் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது யாருக்கு இப்போ வந்து நிறைய பேர் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க, அதை பத்தி தெரிஞ்சவங்களும் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. சோ அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கிராமங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கே இவங்க சொல்ற அந்த மாடர்ன் மெடிசின் அப்படிங்கறதுல கொடுக்குற ஃபர்ஸ்ட் எய்டு விஷயங்கள்லாம், இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு கிராமத்துல வந்து சுகாதார அலுவலர்கள் அந்த பணியாளர்கள்னு இருப்பாங்க. அவங்களோட வேலை வந்து அவங்க இன்ஜெக்ஷன் மட்டும்தான் போடுவாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. தேவைப்பட்டா சில மருந்துகள் கொடுப்பாங்க, அதாவது முதலுதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இங்க வந்து பேர்ஃபுட் டாக்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இத வந்து அடுத்த கடைக்கோடி கிராமங்களுக்கும் வந்து எடுத்துட்டு போனாங்க.
இந்த பேர்ஃபுட் டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, அவங்க வந்து வெறும் காலோட ஊர் ஊரா நடந்து போவாங்களாம். அவங்களோட வேலையே வந்து இந்த பேசிக் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தோட இந்த அக்குபஞ்சரையும் அவங்களோட பாரம்பரிய மருத்துவத்தையும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கான ஒரு அவசர சிகிச்சையா அவங்களுக்கான சப்போர்ட்டா வந்து இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது அப்புறம் எப்படி வெளியே வந்துச்சு, சைனாவுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த இந்த மருத்துவம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா, ஒரு தடவை யூரோப்பை சேர்ந்த ரெஸ்டான் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை துறை சார்ந்தவர், அவர் வந்து சைனாவுக்கு ஒரு விஷயத்துக்காக ஒரு பணிக்காக அவங்க வரும்போது அவருக்கு குடல்வால்ல வந்து ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து ஒரு 1/2 மணி நேரத்திலேயே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இத வந்து இவங்க பெரிய இப்ப நம்ம இதுல பண்ணும்போது அப்பெண்டிசைட்டிஸ்னா அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா அவருக்கான ஒரு தீர்வு கிடைச்சதுல அவர் வந்து இப்படி ஒரு சிறந்த மருத்துவ முறை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து வெளி உலகுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஊர்கள்ல இருந்து வேற வேற நாடுகளில இருந்து இதே மாதிரி விஷயங்கள் தான் அமெரிக்காலயும் நடந்துச்சு. இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள்ல இருந்து சைனாவுக்கு வந்து இந்த மருத்துவத்தை கத்துக்கிட்டும் போனாங்க. இங்க இருக்கிறவங்க அங்க கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கவும் செஞ்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்க போய் பார்க்கும்போது இப்ப சித்த மருத்துவத்துக்கு ஒரு பிரிவு இருக்கு. இப்ப இதே ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா லிவருக்கு தனியா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, பிரிவு இருக்கு. உங்களுக்கு வந்து கிட்னி பார்க்கணும்னா அதுக்கு தனி ஒரு பிரிவு, தனி ஒரு டாக்டர். அந்த மாதிரி நீங்க இப்ப மேற்கத்திய நாடுகள் நீங்க எங்க போனாலுமே அலோபதி கூட அக்குபஞ்சருக்குமே ஒரு பிரிவு வச்சிருக்காங்க. இங்க நம்ம படிக்கிற மாதிரி 6 மாசமோ 1 வருஷமோ படிச்சா அங்க பத்தாது. இங்க நம்ம எப்படி அந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ பிஎஸ்எம்எஸ்ங்கிறதோ ஆயுர்வேதா படிப்பையோ நீங்க வந்து 4.5 இருந்து 5.5 வருஷம் நீங்க படிக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி அந்தந்த ஊர்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அக்குபஞ்சர் மருத்துவராக மாறணும் அப்படின்னா பேசிக்கா 4.5 வருஷம் நீங்க படிக்கணும். இத்தனை ஹவர்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க, இவ்வளவு மணி நேரங்கள் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை தொடர்ந்து இங்க வந்து ஹவுஸ் சர்ஜன் ஒரு விஷயம் இருக்கும். இத்தனை மணி நேரம் வந்து நீங்க இந்த மருத்துவமனைகள்ல நீங்க மருத்துவரா வேலை பார்த்திருக்கீங்கன்னு. அதே மாதிரி அக்குபஞ்சர் மருத்துவர்களுக்கும் அவங்க டைமிங் கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு மணி நேரம், 200 மணி நேரம், 500 மணி நேரம்னு அவங்க ஊருக்கும் நாட்டுக்கும் ஏத்த மாதிரி டைமிங் கொடுத்திருப்பாங்க. அங்க படிச்சு நீங்க அந்த அளவுக்கு படிச்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வந்து மூலிகை மருத்துவரா ஆக விரும்புறீங்களா, இல்ல ஊசி இடுறதுல சிறப்பான மருத்துவரா ஆக விரும்புறீங்களா அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து முழுக்க முழுக்க மூலிகை மருத்துவரா ஆகணும்னு நினைக்கிறவங்க அதிகமா ஊசி போட மாட்டாங்க. ஊசி போடுறவங்க வந்து அதிகமா மூலிகை மருத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு தன்மையில தான் இந்த படிப்பு வந்து இருக்கு. நம்ம வந்து இங்க ஒரு 3 மாசம் படிச்சிட்டோம், 6 மாசம் படிச்சிட்டோம், 1 வருஷம் படிச்சிட்டோம், நான் டாக்டர் அப்படின்னு இங்க சொல்லிக்க கூடாது. நம்ம வந்து தெரபிஸ்ட் மட்டும்தான். ஆனா இதையே வந்து நீங்க அந்த ஊர்கள்ல படிக்கும் போது இவ்ளோ நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு ஏத்த மதிப்பும் உங்களுக்கான தனி பிரிவும் மரியாதையும் வந்து அங்க இன்னுமே நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல வந்து காலேஜ்ல இது 3 வருஷ படிப்பா இப்பதான் சில காலேஜஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் தெரியல. இது வரைக்கும் இந்தியால வந்து நீங்க மூலிகை சிகிச்சையும் அக்குபஞ்சர் சிகிச்சையும் சேர்ந்து கொடுக்க கூடாது, அதுக்கான ரூல்ஸ் கிடையாது. பட் நம்ம வந்து ஊசி மூலமா கட்டாயம் ஒரு பிரச்சனைக்கு தொந்தரவுக்கு தீர்வு கொடுக்கலாம். இது வந்து இங்க இருக்கிற சூழ்நிலை. இதே நீங்க அடுத்து படிக்கணும் இல்ல வெளிநாடுகளுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கான சென்டர்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதி இத்தனை மணி நேரம்னு நீங்க படிச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு நீங்க அக்குபஞ்சர் கிளினிக் ஆரம்பிச்சு நீங்க தாராளமா சர்வைவ் பண்ணலாம்.